ஒரு நல்ல பொண்ணு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும், லவ் பண்ணி அவளே கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இருக்குங்க. அடி மனசுல ஒரு விதைய விளைஞ்சு அப்படியே மரமா முளைச்சு அப்படியே ஒரு பேயாட்டம் ஆடுதுங்க. ஏங்க அதெல்லாம் விடுங்க, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? உங்க ஆசை? அதுவா? அது ஏண்டா நான் பாட்டுக்கு 7 தூங்கிட்டு இருக்கிறேன், எதுக்குடா இப்ப என்ன இறஞ்சா? ஏய், நியாயமா உன்னையெல்லாம் கொண்டே போட்டிருக்கணும் ராஸ்கல். நானே தட்டு தடுமாறி எதையாவது அந்த பிள்ளைகிட்ட பேசி என் லவ்வ சொல்லியிருப்பேன். அவ ஆசைகள் குச்சிமிட்ட ஆசைகள், தேன்மிட்ட ஆசைகள், ஜம்மிட்ட ஆசைகள்னு மண்டக்காய வச்சு விட்டலடா. ஏண்டா என்னடா ஆச்சு? டேய், நான் சொன்னது ஆல் கிளாஸ்லயும் இட் அடிக்கிற ஐடியா. கண்டிப்பா உனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கணுமே. ஏய், மிதிச்சு விடுவேன் பாத்துக்க. அந்த பிள்ளைக்கு இருக்கிறது ஆசை இல்லடா, பேராசை. அப்படி என்னெல்லாம் ஆசைப்பட்டுச்சுடா அந்த பிள்ளை? நிலா இருக்குல்ல, நிலா. ஆமா இருக்கு. அதுக்கு நான் அந்த நிலாவுக்கு மேல போய் உட்கார்ந்து அங்க இருந்து பூமியை பார்க்கணும். அட பாவி, அப்ப அந்த பிள்ளைக்கு சந்திராயன் ராக்கெட் ரெடி பண்ணி அதுலதான் நீ அதை அனுப்பி. டேய் டேய் டேய், அதுக்கு நான் அப்துல் கலாமா தான்டா பிறந்திருக்கணும். ஏண்டா டேய், நம்ம பேப்பர் ராக்கெட்டே தப்பு தப்பா தான் செய்வோம். அதையும் தேரோட்டத்துல இது வரைக்கும் எந்த பிள்ளை மேலையும் கரெக்டா விட்டதும் கிடையாது. ஏப்பா, அதெல்லாம் நம்ம ஹிஸ்டரி, அதை பத்தி எல்லாம் பேசாதப்பா. அப்படியே நீ ராக்கெட் விடுறதா இருந்தாலும் இன்னைக்கு முடியாதுப்பா. இன்னும் 6-7 நாளைக்கு நிலா லீவ்ல தானே இருக்கும். ஏட்டா இன்னைக்கு அமாவாசை. இந்த அமாவாசை சொல்லு. டேய் ஒன்ன. சரிப்பா சரிப்பா, ஏப்பா கோச்சுக்காதப்பா. அந்த பிள்ளை வேற ஏதாவது சின்ன ஆசையா கேட்டு தொலைக்க வேண்டியதானே? கேட்டேன். கேட்டியாடா? கேட்டேன்டா. என்ன சொன்னா? ஏங்க, இந்த புவியீர்ப்பு விசைக்கு மேலெல்லாம் போகாம கொஞ்சம் அப்படியே பூமிக்கு இறங்கி வாங்கல. அப்படியா? ஆமாங்க. ஏன்னா நீங்க இந்த பூமி பந்துக்குள்ளேயே ஏதாவது யோசிச்சீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு முடிஞ்சதுன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்ற முயற்சி பண்ணலாம்ல. ஆமால, சத்தியமா ஆமாங்க. கரெக்ட் மிஸ்டர் வைட். எனக்கு ட்ரம்போட டின்னர் சாப்பிடணும். ஏப்பா கார்த்தி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பாப்பா. இங்க பாரு, நம்ம வெள்ளி விழா ரேஷன் கடைக்கு போய் அழகா 4 சீமண்ண ட்ரம்ப வாங்கி உள்ள நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி உருட்டி விட வேண்டியதானே? இதா நம்ம சொடல சாப்பிடுறானே கணேசன் கடையில 4 பரோட்டாவும் கொஞ்சம் கெட்டி சட்னியும் கொல 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 கொலம் சேர்வாவையும் வாங்கிக்கிட்டு அழகா வாழையிலே ட்ரம்பு மேல போட்டு உட்கார்ந்து புரட்டி அடிக்க வேண்டியதானே? அட பாவியலா, இதெல்லாம் போய் பெரிய பிரச்சனைன்னுக்கிட்டு லூசு பயல. நானும் உன்னை மாதிரி ட்ரம் தான்டா நினைச்சேன். அது வேறடா. எது வேறயா? அப்ப அது என்ன ட்ரம்? ஐயோ, அது ட்ரம் இல்ல, ட்ரம். டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி. அமெரிக்க ஜனாதிபதி? அவரோட உட்கார்ந்து நான் டின்னர் சாப்பிடுறேன். ஏப்பா கார்த்திய, அமெரிக்கா ஜனாதிபதி புஷ் தானப்பா? அதான்ப்பா, ஜார்ஜ் புஷ் தானே? டேய், குன்றுவேன். அதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப. அங்கெல்லாம் 10 வருஷத்துக்கு மேல எவனும் ஜனாதிபதியா இருக்க முடியாதுடா. அப்படியா? ஓ
அதான் நம்ம படிப்பை விட்டதுக்கு அப்புறம் உலக நடப்படலாம் கவனம் செலுத்துறது இல்லைல்ல. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால தான் தெரியல. சரி 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 சரி, நீ டென்ஷன் ஆகாத, நீ மேலே சொல்லு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இந்த வெளிநாடு பாஸ்போர்ட்டு விசா இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் இருக்குங்க. அந்த பசிபிக் பெருங்கடலை தாண்டி போக வேண்டாம், இந்த அரபிக்கடலை தாண்டி இந்தியாவுக்குள்ள வாங்கல. இந்தியாலயா? ஆமாங்க, இந்தியா தான். இந்தியால நம்ம தோனி இருக்கார்ல, கிரிக்கெட் பிளேயரு. ஆமா, அவரோட ஒரு செல்ஃபி, அதுவும் அவர் கிரவுண்ட்ல இருக்கிறப்போ. ஏப்பா, அவரை சும்மா பாக்குறதுக்கே சிரமப்படணும். அவரு மேட்ச் ஆடும்போது நம்ம ஊரு டிவில அவரை பாக்குறதுக்கே சும்மா சும்மா கரண்ட்டை புடுங்கி விட்டுருவாங்க. அதுவும் கிரவுண்ட்ல இருக்கிறப்ப செல்ஃபி எல்லாம். ஏப்பா கார்த்தி, இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? புரியுதா? நான் கேட்டப்ப அங்க எம்புட்டு ஷாக்கா இருப்பேன்னு உனக்கு இப்ப புரியுதா? நல்லா புரியுதுரா, நல்லா புரியுது. கார்த்தி, உன் ஆளை கொஞ்சம் தமிழ்நாட்டு பக்கம் வர சொல்லுப்பா. அதையும் கேட்டேன். என்னன்னு? ஏங்க, இதுவும் கொஞ்சம் சிரமம் போலதான் தெரியுது. அப்படியே வடநாட்டுல இருந்து ஒரு யூட்டர்னை போட்டு அப்படியே தெற்கால நம்ம தமிழ்நாட்டு பக்கமா கொஞ்சம் வண்டியை திருப்புங்களேன். ஏங்க, நீங்க தானே என் ஆசை என்னன்னு கேட்டீங்க. அப்புறம் அத சொன்னா கடலை தாண்டக்கூடாது, பூமியை தாண்டி மேல போக கூடாது, இந்தியால பார்டரை தாண்டக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? இல்ல, தாண்டலாம், கொஞ்ச நாள் கழிச்சு தாண்டவுமே. இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஆசைப்படுறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம தல அஜித் இருக்காருல்ல. அட ஆமாங்க, நாங்களாம் அவரோட தீவிர ரசிகர்ல. அவர் மன்றத்தை கலைச்சா கூட நாங்களாம் இன்னும் மன்றத்தை கலைக்கலையே. நீங்க அதை விடுங்க, மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க. தலையோட படம் முதல் நாள் முதல் ஷோ. அவ்வளவுதானே, தியேட்டரை நமக்காக புக் பண்ணிடுவோம். மிஸ்டர் வைட், நான் இன்னும் சொல்லி முடிக்கல. சாரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க. முதல் நாள் முதல் ஷோ. சூப்பர். அதுவும் தலைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து பார்க்கணும். பக்கத்துலயா? யா. எப்பா கார்த்தி, இதெல்லாம் நடக்கிற விஷயமாப்பா? முன்னாடி நம்ம ஸ்ரீவியில தல ரசிகர் மன்றம் வச்சிருந்தப்போ நான் பொருளாளராகவும் நீ தலைவராகவும் இருந்த. அப்ப கேட்டிருந்தா கூட முயற்சி பண்ணி பாப்போமேன்னு யோசிச்சிருக்கலாம். இப்ப எப்படிப்பா? அதானே, நாமளே தலைய கட் அவுட்லயும் போஸ்டர்லயும் மட்டும்தான் பாக்குறோம். டேய், இதாவது பரவாயில்லடா. அடுத்ததா ஒரு ஆசைய சொன்னா பாரு. என்ன சொன்னா? என்ன பண்றது? பேசாம தலை வீட்டு கேட்டு முன்னாடி போய் நின்று ஒரு வாரம் டேரா போட்டு கெஞ்சி கூத்தாடி ஏதாவது பண்ணலாமா? என்ன மிஸ்டர் வைட், இதுவும் சிரமமா? இல்லைங்க, அததான் யோசிச்சுட்டு. நம்ம ஊரு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ளேயே ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு, சொல்லட்டுமா? ஏங்க ஏங்க ஏங்க, இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமா? தயவு செஞ்சு அதை முதல் சொல்லுங்க. ஆண்டாளம்மன் கோவில் கோபுரம் இருக்குல்ல, ஆமா, அது மேல ஏறி அந்த கலசம் பக்கத்திலே உட்கார்ந்து மொத்த ஊரையும் ஜம்முன்னு பார்க்கணும். கோபுரத்து மேலையா? ஆண்டாளம்மா,
ஏப்பா கார்த்தி, அப்படின்னா நீ விருதுநகர் எஸ்பி ஆபீஸ்ல சட்டியோட தான் உட்கார்ந்தப்பா. டேய் பின்ன என்னப்பா இம்பிட்டு வில்லங்கமாவா ஆசைப்படுறது? கார்த்தி, இந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கிற ஐடியாலாம் நமக்கு ஒத்து வரலப்பா. என்கிட்ட அதை விட ஸ்பெஷல் ஐடியா ஒன்று இருக்குப்பா. அதை நான் சொல்லட்டுமா? ஸ்பெஷலான ஐடியாவா? ரப்பர் வாயா, இதுக்கப்புறம் நீ ஐடியா சொல்லுவ. ஐடியா சொல்ற வாயை கிழிச்சு நல்லா தச்சு விட்டுற ராஸ்கல். டேய் நில்றா, எங்கடா ஓடுற? டேய் நில்றா. ஐடியா சொல்றதுக்கு இனிமே உனக்கு வாயே இருக்கக்கூடாது. ஐடியா சொல்ற ஐடியா இனிமே உனக்காத ஐடியா சொல்லுவேன். ஐடியா டேய் நில்றா. இதுக்கப்புறம் இந்த வாய் ஏதாவது ஐடியா கொடுத்துச்சுன்னு வை. என்னடா என்னடா பச்சை புள்ளைய போய் அடிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி பார்த்தாலும் அவன் நம்ம பையடா. அவனை போய் அடிக்க போற? சித்தப்பா, இவன் தந்த முட்டாத்தனமான ஐடியாக்கு இவன் எல்லாம் வெட்டி போட்டிருக்கணும். அதுக்குதே இந்த சின்ன பையலுக்கு பேச்சை கேட்காதடா, இந்த சித்தப்பன் பேச்சை கேளுன்னு. அவனே, இப்ப நான் ஒரு ஐடியா சொல்லவா? தேவையில்லை. உன் ஐடியா இத்தனை வருஷத்துல உனக்கே ஒர்க் அவுட் ஆகல. நீயே கல்யாணம் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்க. நீ ஐடியா அவனுக்கு கொடுக்க போறியா? ஏய், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, என் மகனுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்டா. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏய், ரெண்டு பேரும் நம்புங்கடா. சொல்லி தொலை. மகனே, ஆள் இல்லாத இடத்துக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் கண்ணை மூடிக்கிட்டு நிக்க சொல்லி அவளுக்கு நறுக்குன்னு உதட்டோட உதட்ட வச்சு அப்படி முத்தம் கொடுத்துரு. சரியா? நரச்ச பேச்சுலர். நல்ல ஐடியா தானடா சொன்னேன். அதுக்கேண்டா இப்படி க்ளோஸா வந்து பயமுறுத்துறீங்க? டேய் மகனே, என் தலைவன் கமல் பாணி இது. இன்னமும் இளமை ஊஞ்சலோட பாட்டு பாடுறாப்ல. சிங்கிள் கிஸ்ஸுக்கே லவ்வா, சிங்கார பூவே லவ்வா. எப்படி? எங்க 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 புடிங்க பாத்துங்க. என்ன மிஸ்டர் ஒயிட், டக்குன்னு இப்படி வந்து நின்ன உடனே நான் பயந்துட்டேன். இதுக்கே பயந்தா எப்படிங்க? இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு. புரியல. எனக்கு தாங்க புரியல. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் மாறுவ, சம்பந்தம் இல்லாம ஏதாவது உளறிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி தெரிவன யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமா அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அதாங்க உண்மை. மிஸ்டர் ஒயிட், நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா அது தெளிவா இல்ல. என்னாச்சு? நல்லா மூச்சு விட்டுட்டு இருக்கிறப்போ யாராவது டக்குன்னு நெஞ்சுக்குள்ளுக்குள்ள கையை விட்டு மூச்சுக்குள்ளாய் அப்படியே இறுக்கி பிடிச்சா எப்படி இருக்கும்? ஐயோ, ஏன் இப்படி ஒரு டெரிஃபிக் எக்ஸாம்பிள்லாம் சொல்றீங்க? இல்லைங்க, உண்மையை சொன்னேன். அதாவது மூச்சு முட்டுற மாதிரி இருக்குங்க. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஒயிட்? வாங்க டக்குன்னு போய் டாக்டரை பார்க்கலாம். தேவையில்லை, டாக்டரை தேடிதான் நான் வந்திருக்கேன். என்னோட பிரச்சனைக்கு
நீங்க தான் டாக்டர். நானா? என்ன மிஸ்டர் ஒயிட், விளையாடுறீங்களா? இல்லைங்க, நிஜமா தான் சொல்றேன். என்னோட பிரச்சனைக்கான தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கு. மிஸ்டர் ஒயிட், விஷயம் எதுனாலும் தெளிவா நேரடியாவே சொல்லுங்க. லட்சுமி, நீங்க எனக்கு வேணும் லட்சுமி. வாட்? நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையில காதலுங்கிற அத்தியாயம் இல்லவே இல்லை. இப்பதான் கண்டுபிடிச்சேன். நான் உங்களை காதலிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். I love you, Lashmi. I love you. என்ன இப்படி எல்லாம் கனவு வருது? கடவுளே, தப்பு 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 தப்பு. திரும்ப இப்படி எல்லாம் கனவு வரவே கூடாது. I love you, Lashmi. I love you, Lashmi. கடவுளே, என்னை ஏன் இப்படி கொல்ற? இனிமே இந்த மாதிரி கனவு வராம பாத்துக்கோ. ஐயோ, எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சு? ஒரு நல்ல மனுஷன், அவர் எப்படி நல்ல விதமா பழகுறாரு. அவரை போய் நான் எப்படி தப்பா நினைச்சேன்? இத சொன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? இதுல இருந்து எப்படியாவது நம்ம வெளியே வரணும். என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என் மனசுக்கு என்ன ஆச்சு? புத்தி ஏன் இப்படி யோசிக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நல்லவர் ஒருத்தரை தப்பானவரா கனவு கண்டுட்டேன். வெறும் கனவா அது கடந்து போகல. மனசாட்சி என்னமோ நான் பண்ணது தப்புன்னு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. I feel somewhat guilty. அந்த கனவு மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது.
நீங்க குழப்பத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் மாறி மாறி நிக்கிறீங்க. இது புத்தியையும் நிம்மதியா இருக்க விடாது, மனசையும் நிம்மதியா இருக்க விடாது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, தியானம். கண்களை மூடி இந்த தீப ஒளிய மனசுல நினைச்சுக்கங்க. புத்தி மனசு ரெண்டையும் ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வாங்க. இப்ப உங்க மனசுக்குள்ள தீப ஒளியை தவிர யாரையும் எதையும் வரவிடாதீங்க. ஐ லவ் யூ.